18 செய்துவிட்டு உன்னை காத்து கொண்டிருக்கும் இந்த கருப்பசாமியிடமிருந்து தப்பித்து விட முடியுமா என்ன? இதோ உனக்கு கெடுதல் செய்தவர்களும் கேடு செய்தவர்களும் துரோகம் செய்து உன்னை கஷ்டப்படுத்தியவரும் இப்போது அதற்கு உண்டான தண்டனையை என்னிடமிருந்து பெறப்போகிறார். கற்பனையால் கஷ்டப்படுத்திவிட்டு உன் மனம் வருத்தப்படும்படி எத்தனையோ விஷயங்களை அவதூறாய் பழியாய் உன் மீது போட்டுவிட்டு இப்போது நிம்மதியாய் வாழ நினைக்கும் யாரும் என்னுடைய பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது என் செல்லமே. உனக்கு ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு உன் நம்பிக்கையை ஏமாற்றிவிட்டு இப்போது நிம்மதியாய் வசதியாய் மனம் கலங்குவதும் வருத்தம் அடைவதும் வேதனைப்படுவதும் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் உன்னை காத்து கொண்டிருக்கும் இந்த கருப்பசாமி இதற்கு மேலும் கஷ்டங்களை உனக்கு தொடர்கதையாக தரப்போவதில்லை. இப்போதே உனக்கு கெடுதல் செய்தால் அதனால் என்னாகும் என்பதை எல்லாருக்கும் படம் போட்டு காட்டப் போகிறேன். உனக்கு துரோகம் செய்தவரும் துன்பப்படுத்தியவரும் இப்போது மன வருத்தப்படுவதையும் வேதனைப்படுவதையும் பார்க்கத்தான் போகிறாய். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இருப்பதால் அது உன் கண்ணெதிரிலேயே நிகழப்போகிறது என் செல்வமே. இத்தனை நாட்களாக அவர் எத்தனையோ பேர் ஏமாற்றி இருக்கிறார். அத்தனை பேரும் அவரவர்கள் செய்த தவறாலும் துரோகத்தாலும் அவரவர்கள் செய்த கெடுதலின் காரணமாகவும் என்னிடம் வந்து முறையிட்டும் கூட நான் அவர்களுக்கு பிரதியுபகாரமாக எதுவும் செய்யாமல் அவரவர் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கட்டும் என விட்டு வைத்தேன். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ மனமறிந்து யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததும் இல்லை. யாரையும் ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நீ அயோக்கியனும் கிடையாது. எல்லாருக்கும் நல்லது நினைத்தாய். கெடுதல் நினைக்க எண்ணமே உனக்குள் வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை ஒருவர் கெடுதல் செய்யக்கூடிய காரணங்களை எல்லாவற்றையும் உன் வாழ்வில் செய்துவிட்டு உன்னை அழிக்க நினைத்து விட்டு உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்து விட்டு நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா? இதோ அவர் என்னிடமிருந்து மிகப்பெரிய தண்டனையை பாவமாக பெறத்தான் போகிறார். இனி அவருடைய பாவங்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டே போய் அவருடைய தன் தவறை உணர்ந்து திருந்தும்படியான சூழ்நிலையையும் நான் உருவாக்கப் போகிறேன். இப்போதைக்கு நான் சொல்வதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் நாளைக்கு அவர் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது நீயே கண்கலங்கித்தான் போய்விடுவாய் என் தங்கமே. ஏனென்றால் உன்னுடைய இலகிய மனசும் உன்னுடைய அன்பான குணமும் எனக்கு தானே தெரியும். யார் கஷ்டப்பட்டாலும் உன் மனசு தாங்குவதில்லை. யார் நின்றாலும் இறக்கப்பட்டு அவருக்கு உதவ நினைக்கிற ஆள்னே. அப்படிப்பட்ட உன்னைதானே அவர் ஏமாற்றினார். நீ எப்போதும் நியாயமாக நேர்மையாக வாழ நினைக்கிறாள். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய வேண்டும் என மனதார நினைத்ததில்லை. அப்படிப்பட்ட உனக்கு ஒருவர் துரோகம் செய்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியுமா? இதோ இப்போது நடக்கப் போகிற விஷயத்தை மட்டும் பொறுத்திருந்து பார். அதே நேரத்தில் யார் யாரோ கற்பனையாய் உன்னை பற்றி என்னென்னவோ சொல்கிறார்களே என நினைத்து நீ வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் போதும். உன்னை பற்றி உனக்கு தெரியாததையா அவர்கள் சொல்லிவிடப் போகிறார்கள்? உனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் இல்லாத பழிச்சொல்லை உன் மீது சுமத்துகிறார்கள். உன்னிடமே இல்லாத ஒரு குணத்தை பற்றி உன்னிடம் சொல்லி உன்னை தேவையில்லாமல் மனசு கஷ்டப்பட வைக்கிறார்கள் என நினைக்கும் போதும் சொல்லும் போதும் ஏன் நீ அவர்களை பற்றி வருத்தப்பட வேண்டும்? அவர்கள் சொல்வதெல்லாம் தவறு என தெரிந்த பிறகும் அதை நினைத்து வருத்தப்பட்டால் அது எப்படி அறிவாளித்தனமாக இருக்கும் என யோசித்துப்பார். நல்ல நிலைமைக்கு நீ உயர்ந்து வரும்போது உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகள் கூட நண்பர்கள் போல உன்னிடம் வந்து சேர்ந்து நின்று கொள்வார்கள். ஆனால் அதுவே உன் நிலை தாழ்ந்து போனால் நண்பர்களாய் இருப்பவர்கள் கூட உனக்கே எதிரிகளாக மாறி போவார்கள். உன் நிலைமை உயர்வதையும் தாழ்வதையும் பொறுத்துதான் மனிதர்களின் நட்பும் பாசமும் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. உன் நிலைமை உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். அதை செய்யாமல் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையும் நேரத்தையும் பொழுதுபோக்குகளில் வீணாக்காமல் உறவு என தேவையில்லாமல் சுற்றி திரியாமல் கண்ட வேலைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. உன்னுடைய தவறை நீ சுட்டி காட்டிக்கொள். உன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள தயாராக இரு. அடுத்தவர் தவறை சுட்டி காட்டாமல் அவர் நமக்கு சொந்தமாயிற்றே, அவர் நமக்கு உறவாயிற்றே, நாம் எப்படி அவருடைய தவறை எடுத்து சொல்லுவது என யோசித்து அவருக்கு அடிமையாக இருப்பதை காட்டிலும் இதுதான் நீங்கள் செய்யும் தவறு, இது எனக்கு பிடிக்கவில்லை என தைரியமாக சொல்லிவிட்டு அவர் எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை என ஒதுங்கி நின்றுவிடு என் செல்லமே. ஏனெனில் ஒருவர் தவறு செய்கிறார் என தெரிந்தும் கூட அவரிடம் அடிமையாய் இருப்பதை காட்டிலும் அவர் செய்வது தவறு என சொல்லிவிட்டு எதிரியாய் நீ அவருக்கு எதிரில் போய் நின்று விடலாம். அதில் எந்த தவறும் இல்லை. உன் வாழ்க்கையில் சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதற்காக நீ எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் இந்த கருப்பசாமி நான் சரி செய்வேன். தேவைக்காக உன்னை தேடி வரும் உறவுகள் நிச்சயமாக உன் மீது பாசத்தோடு உன்னை தேடி வரவில்லை. அவர்களுக்கு சுயநலம் அதிகம். அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது. நீ அவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது என்பதற்காக தான் உன்னை தேவையோடு தேடி வந்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு. உனக்கு நல்லது செய்ய வராதவர்கள், உனக்கு கஷ்டத்தில் கை கொடுக்க வராதவர்கள் இப்போது சந்தோஷத்தில் பங்கு கொள்ளவும், உன்னுடைய இன்பத்தில் உலாவலாவும் அளவலாவும் உன்னை தேடி வந்தால் நீ ஏன் அவர்களை சேர்த்துக் கொள்கிறாய்? எப்போதும் மனதளவில் நல்ல பிள்ளையாக இரு. ஆனால் உன்னை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என நினைத்தவர்களிடம் தள்ளியே இருந்துவிடு.